சால் மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு மாநில மரம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கும் ஒரு வகை மரம்தான் சாம்பிராணி மரம். இந்த மரத்தின் பட்டையிலிருந்து வெளியேறும் பிசினைத்தான் குங்கிலியம் சாம்பிராணி என்று பயன்படுத்துகிறார்கள். இந்த சாம்பிராணியின் புகையை வீட்டில் காட்டினால் தெய்வீக ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும் என்பது நம்பிக்கை. இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பயன்படுத்துகிறார்கள். முடியை காய வைப்பதற்கு ஹேர் ட்ரையர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் குளித்தவுடன் முடியை காய வைப்பதற்கு குங்கிலியம் சாம்பிராணி புகையை காட்டினார்கள். கூந்தலுக்கு தூபமிட்டால் முடி மட்டுமல்ல, உடலும் உள்ளமும் நலமாக இருக்கும். திருக்கடையூர் அபிராமி அன்னை ஆலயத்திற்கு குங்கிலிய கலைய நாயனார் குங்கிலியம் கொடுத்து சேவை செய்து வந்ததால் அவருக்கு இந்த திருநாமம் கிடைத்தது. துர்தேவதைகள் வீட்டிற்குள் வராமல் இருக்க குங்கிலியம் வீட்டில் இருக்க வேண்டும். இறையருளும் மகான்களின் அருளும் கிடைக்க வேண்டுமென்றால் இல்லத்தில் தினமும் இறைவனுக்கு குங்கிலிய தூபம் காட்ட வேண்டும். சித்தர்கள் பயன்படுத்திய சிவாலய ரகசியங்களில் ஒன்றுதான் இது. ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் விரும்பும் சாம்பிராணிதான் குங்கிலியம் சாம்பிராணி. எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க தினமும் குங்கிலிய சாம்பிராணி புகை காட்டுவது நல்லது. தொழில் செய்யும் இடங்களில் பணவரவு அதிகரிக்க குங்கிலிய சாம்பிராணி புகை காட்ட வேண்டும். கெட்ட சக்திகளை விரட்ட, நச்சு கிருமிகளை அழிக்க தினமும் வீட்டில் குங்கிலிய சாம்பிராணி புகை காட்டி அந்த இறைவனின் அருளாசி பெறுங்கள். நன்றி.